ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், இப்போ தான் குட்டி தங்கத்துக்கு வந்து குளிக்க வச்சு தூங்க வச்சேன். தூங்க வச்சு தான் இப்போ சாப்பிட்லான்ட்டு வந்தேன். பாருங்கள், மாமா வந்து குடல் கறி செஞ்சு வச்சுருக்காரு, ரசம் இருக்குது, அப்புறம் சாப்பாடு வச்சாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் இருக்குது. நான் அதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். செஞ்சு வச்சுட்டு ஆள் பாருங்கள் எங்கே போனார்னே தெரில. ஆள் வரதும் தெரியறதில்ல, போகிறதும் தெரில. நைட் வந்தால் தூங்குறாரு, காலையில் கொஞ்ச நேரம் இருப்பார், அப்புறம் பார்த்தா போயிட வேண்டியது. மத்தியானம் வர்றாரு, ஏதாவது செய்கிறாரு, சாப்பிட்றாரு, இல்லாட்டினா கடையிலே சாப்பிட்டு போயிடுறாரு. வரது சொல்கிறதே இல்லை, எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்கிறதில்ல. நீங்கள் வந்துட்டு விட்டு கொடுத்துப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. விட்டு கொடுத்து போனாலே இதுதான் எனக்கு கோவமே. வரது சொல்கிறதில்ல, நம்ம சொல்கிறது எதையுமே கேட்குறதில்ல. அதனால வந்துட்டு அவர்கிட்ட நான் சரியாக பேசுகிறதில்ல. இதை வச்சுட்டு ஒரு சிலர் வந்துட்டு கமெண்டில் என்ன சொல்கிறீங்க, இவர் கூடலாம் வாழாதீங்க, நீங்கள் போயிருங்க, இவர் கூட வாழாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு குழந்தையும் எங்களுக்கு வந்துருச்சு, விட்டுட்டு எப்படி அப்படி அசால்ட்டாக போக முடியும்? சண்டை எல்லா குடும்பத்துலேயும் வர்றது தான் நீங்களும் நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த கோவதாவத்தில் வந்துட்டு அவர் பேசாமல் இருக்கிறாரு, நானும் பேசாமல் இருக்கேன். இது அதனால வந்துட்டு விட்டுட்டு போயிருன்னு எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருந்தால் இப்படி தான் சொல்வீங்களா? சரி, ஓகே, உங்களோட இது அப்படி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும். ஒரு சின்ன வீடியோ நேற்று வந்து போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் ஆதிக்குட்டியை காட்டுங்க, அக்காவை காட்டுங்க அப்படின்னு கேட்டே இருந்தீங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே, நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.